Assalamualaikum. Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சேப்பக்கிழங்கு ஃப்ரைங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் குக்கரில் 1/2 கிலோ சேப்பக்கிழங்கு சேர்த்துக்கிறேங்க. இதில் நிறைய மண் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணி ஸ்கின்னோடு தாங்க நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ நம்ம சேப்பக்கிழங்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்க போகிறோங்க. அதாவது விசில் வரதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப் பண்ணிடணுங்க. இப்போ விசில் வரதுக்கு முன்னாடி நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வெந்துருச்சா நம்ம செக் பண்ணிக்கலாம். நல்லாவே வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதுக்கு அப்புறமா நம்ம ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிக்கலாம். இது நம்ம கொஞ்சம் பிசு தன்மை இருக்கனால கொஞ்சம் குழந்தாங்க இருக்கும். அதனால் ஆற வச்சதுக்கப்புறமா ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. மசாலாலாம் செய்கிறதுக்கு முன்னாடி இப்படி நான் பாதியாக கட் பண்ணிக்கிறேங்க. பெருசாக இருந்தால் அதுக்கு தக்கன சைஸ் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சுங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் இதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சேர்க்கறனால மசாலா ஒட்டி பொரியும். அதனால் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இப்போ ஒரு பேனில் நம்ம சேப்பக்கிழங்கு பொரிக்கிறதுக்காக நான் தேவையான எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக நான் இப்போ எல்லா சேப்பக்கிழங்கும் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நம்ம ஒவ்வொரு பக்கமும் 3லேருந்து 4 நிமிஷம் பொரிச்சாலே போதுங்க. ஏன்னா சேப்பக்கிழங்கு ஏற்கனவே நம்ம குக்கரில் வெந்துருச்சு. இது நம்ம மசாலா ஒட்டுறதுக்காக இதெல்லாம் பொரிச்சு எடுத்துக்கிறோம்.
அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான சேப்பக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த சேப்பக்கிழங்கு ஃப்ரை பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எது கூட வேணாலும் பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்குங்க. குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னமும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ.